welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணும் அப்படினு நினைச்சிட்டு இருந்தேன். பட் unfortunately நான் மலேசியால இருந்ததனால most of the viewers இந்தியால இருக்கிறதுனால பெருசா இது எவ்வளவு தூரத்துக்கு ரெலவெண்டா இருக்கும் அப்படினு எனக்கு தெரியல. அதனால தான் இது இவ்வளவு நாள் நான் அப்லோட் பண்ணாம வச்சிருந்தேன். இப்போ நான் திருப்பி இந்தியா வந்ததனால திருப்பி என்னோட பிராண்ட்ஸ் நான் என்னெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் நான் என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் எல்லாம் நான் மலேசியால இருந்து இந்தியால இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சதெல்லாம் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. சோ அதனால வந்து இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்றீங்க. பட் எனக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. என்னால எதுக்குமே வந்து ஆக்டிவா ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பா இன்னொரு அடுத்த 3 to 4 months இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒர்க் எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. சோ அதனால வந்து என்னால ரிப்ளை பண்ண முடியறதுல நான் பெருசா ஆக்டிவாவே இருக்கிறது இல்ல. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பட் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த இயர் எண்டுக்குள்ள எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து நான் திருப்பி பழையபடி ஆக்டிவாவே இருப்பேன். அண்ட் மீன்வேல் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த வீடியோஸ்ல காமிக்க போற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆன பிராண்ட்ஸ் மட்டும்தான். எதுவுமே இதுல பெய்ட் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க நான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர் நான் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு அண்ட் நான் என்னோட வீட்டுல யாருக்காவது கேக் செய்யணும்னா நான் இந்த பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லபடியா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, டேஸ்ட்ல இருந்து எல்லாமே. சோ அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். முதல்ல ட்ரை இன்கிரியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ கேக்கோட பேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கற மைதால இருந்தே போலாம். நான் வந்து மைதாக்கு 2 பிராண்ட்ஸ் மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த மைதால பண்றது வந்து கேக்ஸ்க்கு அண்ட் மீதி மைதால பண்றதுக்கு வந்து நல்ல நோட்டிசபிளான டிஃபரன்ஸே தெரிஞ்சிச்சு. அண்ட் அது என்ன பிராண்ட் அப்படின்னா SMB பிராண்ட். இந்த பிராண்ட் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்க எங்க சைட்ல எல்லாம் பொள்ளாச்சி சைட்ல எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க உங்க சைடும் அவைலபிளா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. SMB மைதா இல்லாத டைம்ல வந்து நான் நாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து நல்லா இருக்கு. பட் நான் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றது வந்து இந்த SMB மைதா தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 60 rupees வருது 1 kgக்கு. செகண்டா சொல்ல போற ட்ரை இன்கிரியன்ஸ் என்ன அப்படின்னா பேக்கிங் பவுடர். சோ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து நான் ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். சோ அது வந்து என்ன அப்படின்னா பேக்கர்ஸ் பிராண்ட். சோ நான் வந்து பேக்கர்ஸ் பிராண்டோட டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் டேஸ்ல நான் வேற பிராண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். ஒன்ஸ் இந்த பேக்கர்ஸ் பிராண்ட் ட்ரை பண்ணதுல இருந்து நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ எஸ், எனக்கு இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இவங்களதே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கிங் சோடாவும் நான் பேக்கர்ஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். சோ எனக்கு பேக்கிங் சோடா தீந்துருச்சு. ஒரு அவசரத்துக்கு நான் கடையில போய் பாக்குறப்ப பேக்கர்ஸ் பிராண்ட் எனக்கு கிடைக்கல. சோ அதனால வந்து வேற ஒரு பிராண்ட் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து கம்மி குவான்டிட்டியில ஒரு 50 grams மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்கெட் எடுத்துட்டு வந்தேன். சோசன் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பிராண்ட். சோ இது வந்து ஓகே, நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எந்த ஃபால்ட் ஆர் எந்த பிரச்சனையுமே எனக்கு இது வரைக்கும் வரல. எங்கிட்ட சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா பேக்கர்ஸ் பிராண்ட் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோகோ பவுடர். கோகோ பவுடர் பொறுத்த வரைக்கும் நான் பிராண்டட் தான் வாங்குவேன். ஏன்னா நம்மளுக்கு கோகோ பவுடர் அப்படிங்கறது வந்து சாக்லேட் கோகோ பவுடர் இது வந்து ஒரு ரெசிபிக்கு மெயின் இன்கிரிடியன்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த கேக் நல்லா வரணும் அப்படின்னா இந்த சாக்லேட் கோகோ பவுடரோட பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒரு பிராண்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிராண்டட் அப்படின்னா நான் ஹர்ஷீஸ் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி ஹர்ஷீஸ் இல்லாத டைம்ல வந்து கேட்பரிஸ் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டு தவிர்த்து நான் வேற எந்த கோகோ பவுடர் பிராண்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் ஒரு மெயின் எசன்ஸ் மாதிரி. சோ இது வந்து நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் கண்டிப்பா வந்து நம்மளோட ரெசிபி ஸ்பாயில் ஆயிடும். பிகாஸ் நான் இந்த மாதிரி பட்டிருக்கேன். மலேசியால இருக்கிறப்போ எனக்கு பிராண்ட் தெரியாம நான் ட்ரையல் பாக்குறப்போ நான் சாக்லேட்டுக்கெல்லாம் ஒரு தப்பான பிராண்ட் சூஸ் பண்ணிட்டு அந்த சாக்லேட்டை வாயிலேயே வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேசஸ் இருந்திருக்கு. ஸோ ஆல்வேஸ் இது சூஸ் பண்றப்போ மட்டும் பிராண்டடுக்கு போய்க்கலாம். கோகோ பவுடர் நீங்க சூஸ் பண்றப்போ மெயினா ஒன்று நோட்டீஸ் பண்ணணும், அது வந்து நேச்சுரல் அன்ஸ்வீட்டண்டா இருக்கணும். எப்பவுமே எந்த கோகோ பவுடர் சூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அது அன்ஸ்வீட்டண்டா இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பெஸ்ட். அடுத்தது கார்ன்ஃபிளவர் பாத்தீங்க அப்படின்னா பெரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கார்ன்ஃபிளவர் ரொம்ப கம்மி அமௌண்ட்ல யூஸ் பண்றதுனால பெருசா வந்து இது ஃபிளேவரையோ டேஸ்டையோ அஃபெக்ட் பண்றது இல்ல. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால பெருசா நோ கம்ப்ளைண்ட்ஸ். சுகருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் போய் எந்த பிராண்டும் யூஸ் பண்ணல. நான் வந்து வீட்ல எது வாங்குறாங்களோ நான் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். அந்த சுகர் பிராண்ட் கேட்டுட்டு நான் உங்களுக்கு இங்க லீவ் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லீவ் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்டா நான் ஐசிங் சுகர்னு தனியா கடையில வாங்க மாட்டேன். நம்மளோட கிரானுலேட்டட் சுகரையே வந்து மிக்சியில போட்டு நல்லா ஃபைனா கிரவுண்ட் பண்ணிக்குவேன்.
ஸோ அதுதான் மோஸ்ட் நான் ஐசிங் சுகரை யூஸ் பண்ணுவேன். நான் ஃப்ராஸ்டிங்கோ இல்லை நான் வேற ஏதாவது குக்கி ரெசிபி செய்யறனோ ஐசிங் சுகர் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாட்டாவோட அயோடைஸ்டு சால்ட் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு பிஞ்ச் ஆட் பண்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபைனா இருந்தா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இந்த அயோடைஸ்டு சால்ட் ஆட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஹிமாலயன் சால்ட் கூட இந்த பிங்க் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வெட் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயினான இன்கிரீடியன்ட் வந்து பட்டர். ஸோ பட்டர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மில்கி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மில்கி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஃபேக்டரி ஓன் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து பல்கா வந்து பக்கத்துலேயே ஒரு டெய்ரி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ அங்கிருந்து மோஸ்ட் இந்த பட்டர் க்ரீம் எல்லாம் வந்து நாங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்றதுனால இப்போ வந்து நானும் அவங்க கூடயே வந்து நம்மளோட இதுக்கு தேவையான பட்டர் வந்து அங்கிருந்து வாங்கிக்கிறேன். ஸோ அம்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். பட் நான் வந்து அதிகமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து மில்கி மிஸ்ட் தான். ஸோ அடுத்தது மில்க் கர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்றது வந்து நம்மளோட ஃபார்ம்ல இருந்து யூஸ் பண்றேன். ஸோ எதுவுமே வந்து வெளியே வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இங்கே இல்லை. மலேசியாவில் இருக்கிறப்போ நாங்கள் ஃபுல்லாக வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம். எல்லாமே பேக்கெட்டட் தான். இங்கே நாங்க யூஸ் பண்றது வந்து எங்களோட ஃபார்ம்ல இருக்கிறது தான். இதை பத்தி மட்டும் எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. அதே மாதிரி தான் எக்ஸும் வந்து நாங்க எங்க ஃபார்ம்ல இருந்து தான் எடுத்துக்கிறோம். எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்டா ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் தான் யூஸ் பண்றேன். எல்லாமே நம்மளோட காட்டுல இருக்கிற கோழிகள்ல இருந்து எடுக்கிற முட்டை தான். பட் எனக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம எக் வந்து வெளியே இருந்து நீங்க சப்போஸ் இந்த ஃபெசிலிட்டி இல்ல ஃபார்ம் இல்ல அப்படின்னா நீங்க வெளியே சூஸ் பண்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல பிராண்ட் எக்ஸா தான் வாங்கணுங்கிறது ததுவாக்காச்சுன்னா அதுவே கண்டினியூ பண்ணுங்க. இப்படிதான் நான் வந்து மலேசியால ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த எக்ஸுக்காக. ஒரு நல்ல பிராண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. சம்டைம்ஸ் எக் எல்லாம் ஓபன் பண்ணா உள்ள பிளட்டா இருக்கும், ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு பிராண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 month பக்கம் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க வெளியே இருந்து தான் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எது உங்களுக்கு பெஸ்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மித்தவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வெனிலா எசன்ஸ். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து நான் அதுவும் பேக்கர்ஸ் பிராண்ட் தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டைம் பீயிங்க்கு ஆர்டிஃபிஷியல் தான். பட் நான் வந்து அந்த நேச்சுரலான வெனிலா பீனுக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நியாபை எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. ஒரிஜினல் அந்த பீன் வாங்கிட்டு நானே வெனிலா எசன்ஸ் மேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எங்க இருந்து சோர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து அதை ஷேர் பண்றவங்க கூட. சோ இப்போதைக்கு வந்து இந்த பேக்கர்ஸோட ஆர்டிஃபிஷியல் வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சாக்லேட் சிரப் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இது கார்னிஷ்காக தான் யூஸ் பண்ணுவேன். சோ ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு மெயினான இன்கிரிடியன்ட் நம்மளோட விப்பிங் கிரீம். சோ நான் விப்பிங் கிரீம்க்கு வந்து பிரீமியம் ட்ரோபோலைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் டெய்லி, சோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இத 1 day பிஃபோர் தா பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இங்க வந்து ட்ரோபோலைட் பிரீமியம் எனக்கு அவைலபிளா இருந்ததுனால நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இட் இஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஃபுட் கலர்ஸ்ல டவுட் இருக்கு, எஸ்பெஷலி நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா. சோ ஃபுட் கலர்ஸ் எப்பவுமே ஜெல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. லிக்விட் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க விப்பிங் கிரீம் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா இந்த லிக்விட் நம்ம ஆட் பண்றப்ப அது எச்சா மெல்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்றது தான் பெட்டர். பாப்பிலான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். சோ நீங்க அமேசான்ல பாப்பிலான்ங்கிற பிராண்ட் சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். ஜெல் ஃபுட் கலர்ஸ் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஆனா பட் இது 1 time இன்வெஸ்ட்மெண்ட். அட்லீஸ்ட் அதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்கன்னா இது ஒரு 2 years வரைக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் வரும். அடுத்தது சாக்கோ சிப்ஸ். நான் வந்து சாக்கோ சிப்ஸ்க்கு பேக்கர்ஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பேக்கர்ஸ்ல இது கிடைக்காதனால ஹரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கோ சிப் பிராண்ட் லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். நான் இந்த மாதிரி புதுசா ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதை உடனே வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கு செய்யற கேக்ல எல்லாம் கண்டிப்பா போட்டுற மாட்டேன். அது வந்து நான் ஏதாவது தனியா ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா, டேஸ்ட் மாத்தாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது கஸ்டமருக்கு ஏதாவது ரெசிபியில தேவையான உள்ளேயே போகும். சோ நீங்க புதுசா ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபாண்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து இது வரைக்கும் ஃபாண்டன்ட் வெளியே வாங்கினதே கிடையாது. சோ நான் செய்யற ஃபாண்டன்ட் கேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மோஸ்டா நான் ஹோம்மேட் ஃபாண்டன்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். சப்போஸ் எப்படி ஹோம்மேட் ஃபாண்டன்ட்ஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இங்க கார்டாவும் லீவ் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான வெட் இன்கிரீடியன்ட் ஆயில். சோ ஆயிலுக்கு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். சோ கோல்ட் வினர் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கோல்ட் வினர் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். சோ நீங்க கேக் எல்லாம் பேக் பண்றப்போ உள்ள வந்து தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அதோட ஃபிளேவர்ஸ் வந்து அப்படியே உள்ள இறங்கிரும். எப்பவுமே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றது தான் பெஸ்ட் கேக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சாக்லேட் பார்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்குவேன். சோ அதுல வந்து மோஸ்டா இந்த டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னா ஒரு சின்ன பயம் என்னன்னா நான் ரீகலோட டார்க் சாக்லேட்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட 73% கோகோ ஏதோ
அந்த கசப்பு வந்து ரொம்ப எடுக்கவே முடியல ஒரு நார்மலான கேக்ல. இப்போ வந்து இந்த ரீகல் பிராண்டோட 50% மில்க் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ்க்கு இந்த ரீகல் பிராண்ட் வந்து நல்லாவே இருக்கு. சோ ஒயிட் சாக்லேட்டுக்கு வந்து நான் மோஸ்ட்லி இந்த காம்பவுண்ட் பார் வாங்கி வச்சுக்கிறேன். சோ அது வந்து வான்லீர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பிராண்ட் இந்த மார்க்கோ அப்படிங்கிற இன்னொரு பிராண்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மோஸ்டா இங்க வந்து எல்லாமே பல்கா ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். அதனால இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் சப்போஸ் இது அவைலபிளா இல்லைன்னா இது, அதர் ஒன் அது அவைலபிளா இல்லைன்னா இது. சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அண்ட் இது ரெண்டுமே நல்லா இருக்கு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் வச்சிருக்கேன். சோ கண்டென்ஸ் மில்க் வந்து நெஸ்லேவோட மில்க் மெய்ட் தான். இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல பாப்புலர் பிராண்ட் அப்படிங்கறதுனால இதோட டேஸ்ட் எல்லாம் எதுவும் பேடா இல்ல, நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூமோ கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இது வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கஸ்டமருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி எசன்ஸ் யூஸ் பண்றப்போ நான் வந்து மோஸ்டா அது வந்து பேக்கர்ஸ் பிராண்ட் தான் வச்சிருக்கேன். லைக் பைனாப்பிள் எசன்ஸ், பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நான் இந்த பேக்கர்ஸ் பிராண்ட் தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து இப்போ இந்த மில்க் கர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு எது சூஸ் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா நான் ஃபார்ம்ல இருந்து வாங்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு எது சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஏதாவது கோ ஃபார் சம்திங் பிராண்டட். இப்போ அமுல், மில்கி மிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட பால் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. யோகர்ட்டுக்கு வந்து நெஸ்லே, சோ அந்த மாதிரி அவங்களோட கர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிராண்டடா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சோ நான் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்றேன்னா அப்படிதான் சூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டடுக்கு தான் போவேன். சப்போஸ் வந்து வேற எந்த பிராண்ட்ஸும் ட்ரை பண்றப்ப ஒர்க் ஆகலன்னா எனக்கு தெரியும் ஓகே அது எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுனாலும் நம்ம கடைசியா அந்த பிராண்டுக்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்காக. சோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா பிராண்டடுக்கு ஃபர்ஸ்ட் போங்க. சோ அவ்வளவுதான் pretty much என்னோட பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சு இல்ல வேற ஏதாவது நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எனக்கு காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதன் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.